Hello friends, I'm Maha. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களை இங்கிலீஷ்ல பேச வைக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான கான்செப்ட் கொண்டு வந்திருக்கேன். இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா சூப்பரா நிறைய சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல நீங்களாவே கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சிடுங்க. பாருங்களேன். நாளைக்கு, நாளைக்குள்ள, நாளைக்கு இந்த நேரத்துக்குள்ள இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன். நாளைக்கு இந்த வேலையை முடிச்சிரு அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதே சென்டென்ஸை கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறோம். நாளைக்குள்ள இந்த வேலையை முடிச்சிரு. நாளைக்கு உள்ள இந்த வேலையை முடிச்சிரு. அடுத்து பாருங்கள். நாளைக்கு இந்த நேரத்துக்குள்ள இந்த வேலையை முடிச்சிரு. இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? நம்ம சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டு ஒரு வேர்பை தான் சொல்கிறோம். ஆனால் கொஞ்சம் மாற்றி மாற்றி சொல்கிறோம். இந்த மாதிரி தமிழ் வாக்கியங்களை சூப்பராக பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த பேசிக்கான சின்ன சின்ன வேர்ட்க்கு தமிழ்லேருந்து இங்கிலீஷில் எப்படி பேசணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கலாங்க. ஓகே, வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க. நாளைக்கு அப்படிங்கிறதுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நாளை அப்படின்னா டுமாரோ. டுமாரோ அப்படின்னா நாளை அப்படின்னு அர்த்தம். நாளைக்கு அப்படின்னு அர்த்தம். இங்கே பாருங்கள். நாளைக்குள்ள, நாளைக்கு உள்ள, அதுக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்ல வரோம் பார்த்தீங்களா? நாளைக்குள்ள. இது எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தான். பாருங்கள். பை டுமாரோ. பையோட மீனிங் என்ன அப்படின்னா நாளைக்கு உள்ள. அந்த உள்ளன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா நாளைக்குள்ள, அந்த குள்ள சொல்கிறோம் பார்த்தீங்களா? நாளைக்குள்ள. பை டுமாரோ. நாளைக்கு அப்படின்னா டுமாரோ, நாளைக்குள்ள அப்படின்னா பை டுமாரோ. புரிஞ்சா? நீங்கள் நிறைய சென்டென்ஸை பேச ஆரம்பிச்சிருவீங்க. கவனமாக கவனிங்க. அடுத்து பாருங்களேன். நாளைக்கு இந்த நேரத்துக்குள்ள. நாளைக்கு இந்த நேரத்துக்குள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? நம்ம பேச்சுலக்கில் சும்மா நாளைக்கு இந்த நேரத்துக்குள்ள அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது எப்படி சொல்லலாம்? நாளைக்கு இந்த நேரத்துக்குள்ள நீங்கள் வந்திருக்கணும் சொல்லுவோம் பார்த்தீங்களா? நாளைக்கு இந்த நேரத்துக்குள்ள அப்படின்னா பை திஸ் டைம் டுமாரோ. அவ்வளோதான். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? நாளைக்கு அப்படின்னா டுமாரோ, நாளைக்குள்ள அப்படின்னா பை டுமாரோ, நாளைக்கு இந்த நேரத்துக்குள்ள அப்படின்னா பை திஸ் டைம் டுமாரோ. திஸ் டைம் அப்படின்னா இந்த நேரத்திற்குள்ள. ஓகேங்களா? பை திஸ் டைம் டுமாரோ அப்படின்னா நாளைக்கு இந்த நேரத்துக்குள்ள. புரிஞ்சா? இந்த 3 சிம்பிளான சென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஓகேங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதே மாதிரி நம்ம நிறைய சென்டென்ஸை உருவாக்கி பேச போகிறோம். வீடியோ கவனமாக கவனிங்க. வீடியோ நல்லா புரிஞ்சிருக்குன்னா மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸோ வீடியோவை கவனமாக கவனிங்க. இப்போ நான் இங்கே ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். உங்களுக்கு பார்த்த உடனே இந்த சென்டென்ஸ்லாம் இங்கிலீஷில் பேச தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இருக்கிறேன். உங்களை எப்படியாவது பேச வச்சுருவேன். ஓகே, பேசலாமா? நான் சேர்ந்து பேசலாமா? நாளைக்கு இந்த வேலையை முடி. ஒருத்தங்க கிட்ட கொடுப்போம் பார்த்தீங்களா? நாளைக்கு இந்த வேலையை முடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி சொல்லலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ரொம்ப சிம்பிள் தான். உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணிட்டே வாங்க. நாளைக்கு இந்த வேலையை முடி அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எதை பேசணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஒரு கட்டளை கொடுக்குற மாதிரி சொல்கிறோம். இந்த வேலையை முடி அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா? அப்படி தானே நம்ம பேசுகிறோம். ஸோ அப்போ இங்கே நம்ம எப்படி பேசணும் அப்படின்னா ஒரு வேர்பை வச்சு தான் அந்த சென்டென்ஸே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, இந்த வேலையை முடி. முடிக்கிறதுக்கு சொல்ல இங்கிலீஷில் ஃபினிஷ். ஃபினிஷ். எதை முடிக்க சொல்லியிருக்கோம்? இந்த வேலையை. இந்த அப்படின்னா திஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபினிஷ் திஸ். எதை? வேலை. ஒர்க். ஃபினிஷ் திஸ் ஒர்க். இந்த வேலையை முடி. எப்போ முடிக்க சொல்லியிருக்கோம்? அந்த டைம். அந்த டைமை நம்ம கடைசி பேசணும். ஃபர்ஸ்ட் எதை பேசணும் அப்படின்னா அந்த வேர்பை பேசணும். கடைசி நம்ம டைமை பேசணும். ஃபினிஷ் திஸ் ஒர்க் டுமாரோ. ஃபினிஷ் திஸ் ஒர்க் டுமாரோ. ஃபினிஷ் அப்படின்னா முடி அப்படின்னு அர்த்தம். திஸ் அப்படின்னா இந்த அப்படின்னு அர்த்தம். ஒர்க் அப்படின்னா வேலை. டுமாரோ அப்படின்னா நாளை. புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? ஃபினிஷ் திஸ் ஒர்க் டுமாரோ. இந்த மாதிரி நிறுத்தி ஒவ்வொரு வேர்டாக கூட பேசுங்க. ஓகேங்களா? நீங்கள் பேசணும், அவ்வளோதாங்க. அதை நிறுத்தி பேசினாலும் சரி, ஃபாஸ்ட்டாக பேசினாலும் சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஆனால் பேசணும். ஃபினிஷ் திஸ் ஒர்க் டுமாரோ. நாளைக்கு இந்த வேலையை முடி. இப்போ அடுத்து பாருங்களேன். நாளைக்குள்ளே இந்த வேலையை முடி.
சொல்லுவோம் பார்த்தீங்களா, நாளைக்குள்ளே இந்த வேலையை முடி. சூப்பர், நிறைய பேர் கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஃபினிஷ் திஸ் ஒர்க் பை டுமாரோ. நாளைக்குள்ளே இந்த வேலையை முடி. இங்கே பை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நாளைக்குள், இந்த நாளைக்குள் அப்படின்னு சொல்ல வரும்போது நம்ம பை டுமாரோ அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? ஃபினிஷ் திஸ் ஒர்க் பை டுமாரோ, ஃபினிஷ் திஸ் ஒர்க் பை டுமாரோ. நாளைக்குள்ளே இந்த வேலையை முடி. நாளைக்கு இந்த நேரத்திற்குள் இந்த வேலையை முடி. நாளைக்கு இந்த நேரத்துக்குள்ளே இந்த வேலையை முடின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தான். ஃபினிஷ் திஸ் ஒர்க், இந்த வேலையை முடி. எப்போ? நாளைக்கு இந்த நேரத்துக்குள்ள. நாளைக்கு இந்த நேரத்துக்குள்ள எப்படி சொல்லுவோம்? பை திஸ் டைம் டுமாரோ. புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? நாளைக்கு இந்த நேரத்துக்குள்ள இந்த வேலையை முடி அப்படின்னா ஃபினிஷ் திஸ் ஒர்க் பை திஸ் டைம் டுமாரோ. நாளைக்கு இந்த நேரத்துக்குள்ள இந்த வேலையை முடி. ஈஸியாக இருக்கா? நல்லா புரியுதா? நல்லா கவனிச்சுக்கோங்க. நாளைக்கு அப்படிங்கிறத நம்ம பேசும்போது நம்ம சிம்பிளாக டுமாரோ அப்படின்னு பேசினா போதும். நாளைக்குள் அப்படின்னு பேச வரும்போது நம்ம பை டுமாரோ அப்படின்னு பேசணும். நாளைக்கு இந்த நேரத்துக்குள்ளே அப்படிங்கிறத பேச வரும்போது பை திஸ் டைம் டுமாரோ அப்படின்னு பேசணும். புரிஞ்சா? நீங்களாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதே மாதிரி வேர்பை மாற்றுங்க. நாளைக்கு சாப்பிடு, நாளைக்குள்ளே சாப்பிடு, நாளைக்கு இந்த நேரத்துக்குள்ளே சாப்பிடு. இந்த மாதிரி நீங்கள் வேர்பை மாற்றி நீங்களாக நிறைய சென்டென்ஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இந்த கான்செப்ட் வச்சு நீங்கள் பேச ஆரம்பிச்சிருங்க. நல்லா புரிஞ்சிருக்கா? சூப்பருங்க, வெரி குட். இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்டென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் தயவு செய்து எல்லாருமே பின்னாடியே பேசி உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அடுத்து பாருங்களேன். நாளைக்கு என்னை கூப்பிடு சொல்லுவோம் பார்த்தீங்களா? நாளைக்கு என்னை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், நாளைக்கு என்னை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்லலாம்? சூப்பருங்க, வெரி குட். எல்லோரும் சூப்பராக பேசிட்டீங்க. நான் ஆன்சர் பண்ணுறேன், கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள். உங்களோட ஆன்சர் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் பேசுனது மட்டும் இல்லாமல் முடிஞ்சுன்னா பின்னாடியே காமெண்ட்டில் டைப் பண்ணிட்டே வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்? என்னை கூப்பிடு, கால் மீ. எப்போ? நாளைக்கு, டுமாரோ. கால் அப்படின்னா கூப்பிடு. யாரை? மீ, என்னை. எப்போ? நாளைக்கு, டுமாரோ. கால் மீ டுமாரோ. நாளைக்கு என்ன கூப்பிடு. நெக்ஸ்ட் ஒன், நாளைக்குள்ளே என்ன கூப்பிடு. நீ எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் பரவாயில்ல, நாளைக்குள்ளே என்ன கூப்பிடு. சொல்லுங்க பார்த்தீங்களா? நாளைக்குள்ளே என்ன கூப்பிடு. ஒரு டைம்குள்ளே, ஒரு நாளுக்குள்ளே, ஒரு வாரத்துக்குள்ளே, மாதத்துக்குள்ளே அப்படின்லாம் சொல்ல வரும்போது அந்த பை அப்படிங்கிற வேர்டை ஆட் பண்ணி தான் பேசணும். ஓகேங்களா? நாளைக்குள்ளே என்ன கூப்பிடு அப்படின்னா கால் மீ பை சூப்பர் டுமாரோ. கால் மீ பை டுமாரோ. நாளைக்குள்ளே என்ன கூப்பிடு. இப்போ அடுத்து பாருங்களேன். நாளைக்கு இந்த நேரத்துக்குள்ளே என்ன கூப்பிடு. இப்போது இன்றைக்கி சாயங்காலம் 6 மணின்னு வச்சுக்கோங்க. நம்ம சொல்கிறோம் நாளைக்கு சாயங்காலம் இந்த நேரத்துக்குள்ளே என்ன கூப்பிடு. அப்போ நமக்கு அவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா? நாளைக்கு இந்த நேரத்துக்குள்ளே கூப்பிடு. எப்படி சொல்லலாம்? ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். கால் மீ. நெக்ஸ்ட் என்ன பேசணும்? சூப்பர். பை. வெரி குட். திஸ் டைம் டுமாரோ. நாளைக்கு இந்த நேரத்துக்குள்ளே கூப்பிடு. நல்லா கவனிச்சுக்கோங்க. திருப்பி சொல்கிறேன். டுமாரோ அப்படின்னா நாளைக்கு, பை டுமாரோ அப்படின்னா நாளைக்குள்ளே, பை திஸ் டைம் டுமாரோ அப்படின்னா நாளைக்கு இந்த நேரத்துக்குள்ளே. இந்த 3 பாயிண்ட்டை நீங்கள் நல்லா ரிப்பீட்டடாக என்ன பண்ணணும்? பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கண்ணை மூடிட்டு கூட நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணுங்கள், யோசிங்க. நாளைக்கு அப்படிங்கிறத இப்படி பேசலாம். டுமாரோ. நாளைக்குள்ளனா பை டுமாரோ. நாளைக்கு இந்த நேரத்துக்குள்ளே அப்படின்னா பை திஸ் டைம் டுமாரோ. இப்படியே நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய சென்டென்ஸை உருவாக்கி பேசும்போது உங்களுக்கு தைரியம் கண்டிப்பாக கிடைக்குங்க. என்னால் இங்கிலீஷ் பேச முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். we can speak English very well. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நாளை மாலை வா. இதை நம்ம பேச்சு வழக்கில் நாளைக்கு சாயங்காலம் வாப்பா அப்படின்னு சொல்லியிருக்கோம்.
எப்படி பேசலாம் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். நிறைய பேர் சூப்பராக பேசிட்டீங்க. வா கம் எப்போ? நாளைக்கு சாயங்காலம். டுமாரோ ஈவினிங். டுமாரோ ஈவினிங் நாளைக்கு சாயங்காலம் வா. கம் டுமாரோ ஈவினிங். கம் டுமாரோ ஈவினிங் நாளைக்கு சாயங்காலம் வா. இப்போ நெக்ஸ்ட்னு பாருங்களேன், நாளை மாலைக்குள் வா. அதாவது நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே வந்திருப்பான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இதை எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். கம் வா எப்போ? நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே. அப்படின்னா பை டுமாரோ ஈவினிங். நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே. ஈஸியாக இருக்கா? நாளைக்கு சாயங்காலம் வா அப்படின்னா கம் டுமாரோ ஈவினிங் அப்படின்னு பேசணும். நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே வா அப்படின்னா கம் பை டுமாரோ ஈவினிங் அப்படின்னு பேசணும். இப்போ அடுத்து பாருங்களேன், நாளை மாலை இந்த நேரத்திற்குள் வா. நாளைக்கு சாயங்காலம் இந்த டைமுக்குள்ளே வா அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? கம் பை திஸ் டைம் டுமாரோ evening. That's all. Come by this time tomorrow evening. Come this time tomorrow evening. நாளைக்கு இந்த நேரத்துக்குள்ள வா. உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க்குங்க. நாளைக்கு போ, நாளைக்குள்ளே போ, நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே போ. இதுக்கான ஆன்சர் நீங்கள் தான் மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், அடுத்த வாரம் என்னிடம் சொல். இங்கே அந்த டைமை மட்டும் மாற்றிருக்கோம், அடுத்த வாரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எப்படி சொல்லலாம்? என்னிடம் சொல் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பேசணும். என்னிடம் சொல் அப்படின்னா டெல் மீ, என்கிட்ட சொல்லு. எப்போ அப்படின்னா அடுத்த வாரம். அடுத்த அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். வாரம் அப்படின்னா வீக். தட்ஸ் ஆல். டெல் மீ நெக்ஸ்ட் வீக். டெல் மீ நெக்ஸ்ட் வீக். அடுத்த வாரம் என்னிடம் சொல். ஓகே, இப்போ அடுத்து பாருங்களேன், அடுத்த வாரத்திற்குள் என்னிடம் சொல். ஒரு டெசிஷன் எடுக்க சொல்லியிருப்போம், டைம் ரொம்ப ஆக்காதா, அடுத்த வாரத்துக்குள்ளே என்று சொல்லு. அப்போ தான் ஏதாவது என்னால் உனக்கு ஏதாவது பண்ண முடியும் சொல்லுவோம் பார்த்தீங்களா? அடுத்த வாரத்திற்குள் என்னிடம் சொல். எப்படி சொல்லலாம்? என்னிடம் சொல். டெல் மீ எப்போ? அடுத்த வாரத்திற்குள் அப்படின்னா பை நெக்ஸ்ட் வீக். நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாராலையுமே ஆன்சர் பண்ண முடியுது. சூப்பர், வெரி குட். உங்கள் எல்லாராலையும் நல்லா பேச முடியுங்க. யாரும் சோர்ந்து போகாதீங்க, நான் இருக்கிறேன், பயப்படாதீங்க. நான் சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே பேசிக்காக தான் இருக்கும். ஆனால் இந்த பேசிக் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை அறியாமலே நீங்களே பேச ஆரம்பிச்சிடுவீங்க. அதனால தான் நான் உங்களை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த பேசிக்லாம் சொல்லிக் கொடுக்குறேன். இதை வச்சு நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்களேன், அடுத்த வாரம் இந்த நேரத்திற்குள் என்னிடம் சொல். சொல்ல பார்த்தீங்களா? உனக்கு டைம் கொடுக்குறேன், அடுத்த வாரம் இந்த நேரத்துக்குள்ளே என்கிட்ட சொல்லு. எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். சிம்பிள் தான். டெல் மீ என்கிட்ட சொல்லு. எப்போ? அடுத்த வாரம் இந்த நேரத்துக்குள்ளே. பை திஸ் டைம் நெக்ஸ்ட் வீக். தட்ஸ் ஆல். டெல் மீ அப்படின்னா என்கிட்ட சொல்லு. பை திஸ் டைம் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னா இந்த நேரம், அதாவது அடுத்த வாரம் இந்த நேரத்துக்குள்ளே. இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக சொல்கிறேன். இது ஒரு சில பேர் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, சிம்பிள் தாங்க. இப்போ டெல் மீ அப்படின்னா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லாச்சு. பை திஸ் டைம் அப்படின்னா இந்த நேரத்திற்குள். பை திஸ் டைம் அப்படின்னா இந்த நேரத்துக்குள். எப்போ இந்த நேரத்துக்குள்ளே சொல்லியிருக்கோம் அப்படின்னா அடுத்த வாரம், நெக்ஸ்ட் வீக். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்க தமிழ் சென்ஸ் பாருங்களேன், எவ்வளோ ஈஸியாக இருக்குது. எல்லோரும் ஆன்சர் பண்ணிடுறீங்களா? ஓகேங்க. இந்த மாதிரி நிறைய தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிற பிடிஎஃப் ஃபார்மெட் இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க வாங்கிக்கலாம். அதே மாதிரி 30 days கிளாஸ் நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் 30 நாள் கிளாஸ் ஏபிசிடிலேருந்து உங்களுக்கு A to Z ஃபுல்லாக எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி பேசணும், எங்கே முடிக்கணும், ஸோ எல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பிடிஎஃப் ஃபார்மெட்டாக வச்சுருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் மொத்தம் 550 பக்கம் வரும். விருப்பம் இருக்கிறவங்க வாங்கிக்கலாங்க. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன், அடுத்த மாதம் பணம் செலுத்து. அடுத்த மாதம் பணம் செலுத்து. எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தான். செலுத்து அப்படின்னா பே. எதை? பணத்தை. பே த மணி. எப்போ? அடுத்த மாதம், நெக்ஸ்ட் மந்த். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த மாதம்னா பணம் செலுத்து. சொல்ல பார்த்தீங்களா? பே த மணி நெக்ஸ்ட் மந்த். அடுத்த மாதம் பணம் செலுத்து. இப்போ இங்கே பாருங்களேன்,
அடுத்த மாதத்துக்குள்ளே பணத்தை செலுத்து. சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அடுத்த மாதத்துக்குள்ளே பணத்தை செலுத்து. எப்படி சொல்லலாம்? பே த மணி எப்போ? அடுத்த மாதத்துக்குள்ள, பை நெக்ஸ்ட் மந்த். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? அடுத்து பாருங்கள், அடுத்த மாதம் இந்த நேரத்துக்குள்ளே பணத்தை செலுத்து. என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, அடுத்த மாதம் இந்த நேரத்துக்குள்ளே எனக்கு பணத்தை கொடுத்துருக்கணும், பணத்தை செலுத்திருக்கணும். சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பக்கம். பே த மணி பை திஸ் டைம். எப்போ? அடுத்த மாதம், நெக்ஸ்ட் மந்த். தட்ஸ் ஆல். பே த மணி பை திஸ் டைம் நெக்ஸ்ட் மந்த். அடுத்த மாதம் இந்த நேரத்துக்குள்ளே பணத்தை செலுத்து. சிம்பிளாக இருக்கா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க் இங்கே பாருங்களேன். அடுத்த மாதம் பில் பே பண்ணு, அடுத்த மாதத்துக்குள்ளே பில் பே பண்ணு, அடுத்த மாதம் இந்த நேரத்துக்குள்ளே பில் பே பண்ணு. உங்களுடைய ஆன்சரை நீங்கள் தான் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டெஸ்ட். நாளைக்குள் என்னிடம் என்னுடைய பணத்தை கொடு. சொல்லுவோம் பார்த்தீங்களா, நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது, நாளைக்குள்ளே என் பணத்தை என்கிட்ட கொடு. எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ண பார்க்க ரொம்ப சிம்பிள் தான். அது உங்களுக்கான டெஸ்ட், அதனால தான் நான் மாற்றி மாற்றி எழுதி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு என்னிடம் கொடு அப்படிங்கிறத பேசணும். கிவ் மீ, என்னத்தை கொடுக்க சொல்லியிருக்கோம்? என்னுடைய பணத்தை, மை மணி. எப்போ? நாளைக்குள், பை டுமாரோ. நாளைக்குள்ளே என்னுடைய பணத்தை என்கிட்ட கொடு. கிவ் மீ மை மணி பை டுமாரோ. கிவ் மீ மை மணி பை டுமாரோ. நாளைக்குள்ளே என்னுடைய பணத்தை என்கிட்ட கொடு. நெக்ஸ்ட்னு பாருங்களேன், அடுத்த வருடம் என்னுடைய பணத்தை கொடு. இப்போலாம் வேணாம், அடுத்த வருஷம் என் பணத்தை கொடு. சொல்லுவோம் பார்த்தீங்களா, அடுத்த வருஷம் என் பணத்தை கொடு. கிவ் மீ மை மணி. எப்போ? அடுத்த வருஷம், நெக்ஸ்ட் இயர். அடுத்த வருஷம் என்னுடைய பணத்தை என்னிடம் கொடு. அடுத்த வருஷம் என்னுடைய பணத்தை என்னிடம் கொடு. கிவ் மீ மை மணி நெக்ஸ்ட் இயர். கிவ் மீ மை மணி நெக்ஸ்ட் இயர். அடுத்த வருஷம் என் பணத்தை என்கிட்ட கொடு. நெக்ஸ்ட்னு பாருங்கள், அடுத்த மாதம் இந்த நேரத்துக்குள்ளே என்னுடைய பணத்தை என்கிட்ட கொடு. இங்கே என்னிடம் அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்த மாதம் இந்த நேரத்துக்குள்ளே என்னுடைய பணத்தை என்கிட்ட கொடு. எப்படி சொல்லலாம்? இதை சிம்பிள் தான். பாருங்களேன், கிவ் மீ, என்கிட்ட கொடு. என்ன? என்னுடைய பணத்தை, மை மணி. எப்போ கொடுக்க சொல்லியிருக்கோம்? அடுத்த மாதம் இந்த நேரத்துக்குள்ளே. அப்போனா பை திஸ் டைம் நெக்ஸ்ட் மந்த். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். கிவ் மீ மை மணி பை திஸ் டைம் நெக்ஸ்ட் மந்த். கிவ் மீ மை மணி பை திஸ் டைம் நெக்ஸ்ட் மந்த். ஈஸியாக இருக்கா? ஐ ஹோப் எனக்கு இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருச்சு அப்படிங்கிறவங்கலாம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ முடிக்க போகிறோம், மறக்காமல் வீடியோக்குள்ளே லைக் பண்ணிட்டு வீடியோ நம்ம முடிச்சுக்கலாங்க. இப்போ ஃபைனலாக உங்களுக்கான சிம்பிளான ஹோம்ஒர்க் இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.